அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மே 17ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஃபெடரேஷன் கோப்பை தடகள சாம்பியன்ஷிப் ஆடவர் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றவர் யார்? ஃபெடரேஷன் கோப்பை தடகள சாம்பியன்ஷிப் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் பாருங்கள், நீரஜ் சோப்ரா தான் தங்கம் அடிச்சிருக்காரு. நீரஜ் சோப்ரா. ஓகேங்களா? இந்த போட்டி அப்படிங்கிறது ஒடிசாவில் நடந்துச்சு. ஒடிசாவில் புவனேஸ்வரம் அப்படிங்கிற அதனுடைய தலைநகரத்தில் நடந்துச்சு. இதில் 82.27 மீட்டர் தூரம் எறிஞ்சி தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? நீரஜ் சோப்ரா. அவருடைய அதிகபட்ச தூரம் அப்படின்னா 89.94 மீட்டராக இருக்குது. இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் கலந்துக்க போகிறாரு. அவர் ஹரியானாவை சேர்ந்த ஒரு வீரர். ஓகேங்களா? அடுத்தது, ஆடவர் நீளம் தாண்டுதலில் தமிழகத்தோட ஜெஸ்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆடவர் நீளம் தாண்டுதலில் தமிழகத்தை சேர்ந்த ஜெஸ்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. தங்கம் 7.99 மீட்டர் பாஞ்சிருக்காரு. குண்டு எறிதலில் பஞ்சாபின் தஜிந்தர் பால் சிங் தூர் அப்படிங்கிறவர் தங்கம் அடிச்சிருக்காரு. 20.38 மீட்டர் தூரம் எரிஞ்சி. மகளிருக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அக்ஷனா அப்படிங்கிறவங்க தங்கம் அடிச்சிருக்காங்க. மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கர்நாடகத்தை சேர்ந்த ஸ்னேகா அப்படிங்கிறவங்க தங்கம் அடிச்சிருக்காங்க. இரண்டாவது வினா, சிங்கப்பூரின் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? சிங்கப்பூரின் புதிய பிரதமராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர், லாரன்ஸ் வாங் அப்படிங்கிறவர் தான். லாரன்ஸ் வாங் அப்படிங்கிறவர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் நாட்டோட துணை பிரதமராக இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராக இருந்திருக்காரு. ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரோட அதிபராக இருக்கிற தமிழ் வம்சாவழியைச் சேர்ந்த தருமன் சண்முகரத்தினம் அப்படிங்கிறவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பிரதமராக. மூன்றாவது வினா, குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் முதல் முறையாக எத்தனை பேருக்கு இந்திய குடியுரிமைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு? CAA அப்படின்னு சொல்லுவாங்க. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் முதல் முறையாக எத்தனை பேருக்கு இந்திய குடியுரிமைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 14 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ யார் வழங்கியிருக்காங்கன்னா மத்திய உள்துறை செயலாளராக இருக்கிற அஜய் குமார் பல்லா அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அதாவது 2014 டிசம்பர் 31க்குள்ளே 2014 டிசம்பர் 31க்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்த முஸ்லீம் அல்லாத இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், சமணர்கள், புத்தர்கள், பௌத்தத்தை தழுவியர்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே குடியுரிமை கொடுப்பாங்க. முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த சட்டத்தோட சிறப்பு. ஸோ அவ்வளோதான். சபஹார் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சபஹார் துறைமுகம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரானில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த துறைமுகத்தை நம்ம இந்தியா குத்தகைக்கு எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதை மேம்படுத்துகிற பணியும் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஈரானில் சிஸ்தான் பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த துறைமுகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு சாலை வழி போக்குவரத்துக்கு பாகிஸ்தான் அனுமதியை மறுத்தாங்க. ஸோ அதாவது அவங்க ரூட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம கடல் வழியாக இந்த பயணத்தை மேற்கொள்கிறதுக்காக அங்கே ஒரு துறைமுகத்தை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜோஸ்னா சின்னப்பா, அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் தங்கப்பதக்கம் அடிச்சிருக்காங்க. யுனெஸ்கோவின் 2024ஆம் ஆண்டுக்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் பழமை வாய்ந்த ராமசரிதமான கதைகளின் கையெழுத்து பிரதி மற்றும் பஞ்சதந்திர கதைகளின் கையெழுத்து பிரதி பட்டியலிடப்பட்டிருக்கு. இலங்கையில் சிறிய அளவிலான ஆயுத உற்பத்தி பிரிவை அமைப்பதற்கு இந்தியாவோட இலங்கை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ எது சரியானது? அனைத்து கூற்றும் இதில் சரியாக தான் இருக்குது. அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது. இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.